ஸோ salient features 17 salient features பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து lengthiest written constitution. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 7 ஆர்டிகல் தான் இருக்கும் ரிட்டன் கான்ஸ்டியூஷனு. பிரிட்டிஷ் வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம இது வந்து லென்த்தியாக இருக்கிறதுக்கு முக்கியமாக 4 காரணம் சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னா ஜாகிரபிக்கல் ஃபேக்டரு, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் 1935 அப்படியே காப்பி பண்ணி போட்டது. அண்ட் வந்து சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஃபுல்லாக எழுதுறதுனால அதோட லென்த்து சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனி லாஸ் இருக்கிறதுனால. அண்டு 4வது பாயிண்ட் வந்து லீகல் லூமினரிஸோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ அட்வொகேட்டோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த 4 ஃபேக்டர். ஆக்சுவலாக நிறைய திருத்தங்கள் பண்ணி ஆக்சுவலாக அடாப்ட் பண்ணப்போ மொத்தம் 365 ஆர்டிக்கல் 22 பார்ட்டு 8 ஷெடியூல் இருந்திருக்கும். மறுபடியும் வந்து 465 ஆர்டிக்கல் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் பர் 2021 பார்க்கும்போது 104 அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகிருக்கும். 20 ஆர்டிக்கல் டெலிட் ஆகி 90 ஆர்டிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 22 பார்ட் 25 பார்ட் ஆயிருக்கும். இப்போ 3 ஆட் பண்ணாங்களான்னு இல்லை, ஒன்று டெலிட் பண்ணி 3 ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 12 வந்து டெலிட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணது என்னென்னா பார்ட்டு 4A 14A 9A 9B இந்த 4 பார்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே எழுதியிருக்கேன் என்னென்ன ஃபேக்டர்ஸு எதை டெலிட் பண்ணி எதை ஆட் பண்ணியிருக்காங்க பார்ட்டில். அண்ட் வந்து இட் இஸ் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து செகண்ட் ஃபியூச்சரு. அதை வந்து ட்ரான்ஸ் ஆகின்னு சொல்லிட்டு அம்பேத்கர்னு சொல்லியிருப்பாரு. 1935 என்னென்ன எடுத்தோன்னா ஃபெட்ரல் ஜுடிஷியரி, கவர்னர் எமர்ஜென்சி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிவிஷன் ஆஃப் பவர். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு காரணம் வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இருக்கிறதுல எவ்வளோ பேர் மெஜாரிட்டி கிடச்சதுன்னா போதும், 50% கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஆர்டிகல் 368 கீழே வராது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றப்ப 3ல் 2 பேர் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் அண்ட் ஓட் பண்ணியிருக்கணும். அதில் மெஜாரிட்டி ப்ளஸ் 50%. ஓகே, அது இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். அதுதான் சொன்னேன், 3ல் 2 பேர் இருந்து 50% ஓட் வாங்கியிருக்கணும், 50% மேலே ஓட் வாங்கியிருக்கணும். அண்ட் அதையும் தாண்டி ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கணும். இந்த ரெண்டுமே வந்து 368 கீழே வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபெட்ரல் வித் ஸ்ட்ராங் யூனிட்டரி பயாஸ். சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது வந்து கனடாவிலேருந்து எடுத்திருப்போம். அப்போ இந்த ஃபெடரலிசத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. குவாசி ஃபெடரல்னு சொல்லிட்டு கேசி வேர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் பார்கெனிங் ஃபெடரலிசம்னு சொல்லிட்டு மோர் ஊற்றுறாங்க. ஓகே, பாரில் மோர் ஊற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்கெனிங் ஃபெடரலிசம் வந்து மோரிஸ் ஜான்சனு. அதுக்கப்புறம் ஐவர் ஜின்னிங் வந்து சென்ட்ரலிசம் பற்றி பேசியிருப்பாரு. ஃபெடரலிசம் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். கிரான்வெல் ஆஸ்டின் அவர் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பார்லிமெண்ட்டு. ஸோ பார்லிமெண்ட் வந்து நம்ம பிரிட்டிஷில் இருந்து எடுத்த ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், அதாவது ராங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி. ஃபோர்த் பாயிண்ட்டு ஃபெடரலிசம் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசேஷன் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரலிசம் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகே, ஸோ அடுத்து 5வது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. 6வது வந்து பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஸோ பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரிமசியை வந்து பேசுகிறது. ஸோ இவங்க சாவர்னிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் ஆக்ட் கொண்டு வரலாம், பட் அது வந்து ஃபண்டமெண்டல், அதாவது பேசிக்கான ஸ்ட்ரக்சரை மீறுதுன்றப்ப இவங்க வந்து சுப்ரிமசி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சுப்ரிமசி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 137 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகல் 13 அப்படின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறது. இது காமன் ஜுடிஷியல் ரிவ்யூ 137. அடுத்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஆர்டிகல் 21. இது வந்து நம்ம மேனகா காந்தி கேஸ் 1980க்கு அப்புறம் நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து 7th ஃபியூச்சர் வந்து இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. 8வது பாயிண்ட் வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 9th பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ அதில் ரிட் இருக்குது, பார்ட் 3 இருக்குது. ஸோ பார்ட் 3 தான். ஸோ ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முதல்ல 7 தான் இருந்திருக்கும். அப்புறம் வந்து அதை 6 குறைச்சிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி போயிருக்கும். ஸோ ரிட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ரிட் அப்படின்னா ஹச்னு எம்பிக்கு செக் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஹெச்எம்பி சிக்யூ அதை செக். ஓகே, ஸோ ஹச்னா வந்து ஹெபிஸ் கார்பஸ், எம்னா மேண்டமஸ், பீனா ப்ரொஹிபிஷனு செக் வச்சுட்டாங்க. ஸோ சீனா சர்டியரி, கியூனா குவாரண்ட்டோ. வந்து டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினரல் மில்க் கேஸ் 1980 வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து மேனகா காந்தி கேஸில் இதுக்கு சொன்னால டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்ட்டு அது வந்து 1978. மினரல் மில்க் கேஸ் தான் வந்து 1980. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எவ்வளோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது? 11 இருக்குது. இப்போ முதல்ல வந்து 10 என்ன அமெண்ட்மெண்ட் முதல்ல இருந்துச்சுன்னா இல்லை 1976 47 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்வரன்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனால். ஸோ பார்ட் 4A 51A. அதுக்கப்புறம் 86 அமெண்ட்மெண்ட் 2002 ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட் பண்ணாங்க. மொத்தம் 11 ஆச்சு. இது வந்து 10வது ஃபியூச்சர். அப்புறம் இதில் வந்து 4 ஃபியூச்சர் வந்துடுது. என்னென்ன அப்படின்னா வந்து செக்குலார். ஸோ செக்குலார் தானே, ஸோ எல்லாம் மதம் சம்மதம். ஸோ செக்குலார். அதுக்கப்புறம் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இந்த 18 அந்த வயசுன்றது வந்து என்ன அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கும், என்ன வருஷம் வந்திருக்கும்னா 61st அமெண்ட்மெண்ட் 1988.
ஸோ 1988க்கு முன்னாடி எல்லாருமே 21 வயசானவங்க தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 21 வந்து 18 ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ செக்குலரு, அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் 14th பாயிண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ்னால் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து 15வது பாயிண்ட் வந்து எமர்ஜென்சி. இந்த வண்டி எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க? 1935லேருந்து இந்த எமர்ஜென்சி வண்டியை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதாவது அங்கேருந்து எடுத்த பாயிண்ட் கான்செப்ட் தான் வந்து எமர்ஜென்சி. இதே வந்து எமர்ஜென்சி டைமில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அதை வந்து காப்பாற்றப்படும். 2021 தவிர மற்றதெல்லாம் கேன்சல் ஆகும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன்சல் ஆகுன்ற கான்செப்ட் வந்து ஜெர்மனில் வந்து எடுத்திருப்பாங்க. 356 பிரசிடென்ட் ரூலு. 365 என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் வந்து சென்ட்ரல் சொல்கிறது கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா வந்து 356 பாயும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 365. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து 360 இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் வந்து 16வது ஃபியூச்சர் வந்து 3 டயரு. ஸோ 3 டயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, ஓகேயா. ஸோ கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து, அடுத்து இன்டர்மீடியட் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய பிளாக் லெவலு, அடுத்து ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகே, ஸோ ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இதுதான் 3 டயரு. 73 நவம்பர் 1992 வந்து பார்ட் 9 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஷெடியூல் 11ல் மொத்தம் 29 சப்ஜெக்ட்லேருந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் 9 வந்து ஆட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, ஃபர்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் வந்தப்போ பார்ட் 9 இருந்திருக்கும். 1950லேருந்து 1956 வரைக்கும் பார்ட் 9 இருந்த கதை. அது ஆக்சுவலாக என்னவாக இருந்திருக்குன்னா எல்லாம் யூனிட்டரியாலாம் வந்து இது அதாவது வரையறை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ பார்ட் ஏபிசிடின்னு பிரித்து அதில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் டியில் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து பார்ட் 9ல் வச்சுருந்தாங்க. ஓகேயா. ஸோ மற்றதெல்லாம் பார்ட் 1ல் இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் பார்ட் டி அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 9ல் வச்சுருப்பாங்க. அதை கேன்சல் பண்ணி 1956 ரீஆர்கனைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அது பார்ட் 9 எல்லாம் போயிருக்கும். இப்போ திருப்பியும் 1992ல் 73rd அமெண்ட்மெண்ட்டில் பார்ட் 9 வில்லேஜ் பஞ்சாயத்துக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஷெடியூல் 11 மொத்தம் 29 சப்ஜெக்ட். ஸோ 74th அமெண்ட்மெண்ட் 1992ல் பார்ட் 9A ஷெடியூல் 12 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் 17th ஃபியூச்சர் தான் வந்து பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ 97th அமெண்ட்மெண்ட் 2011ல் 9B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 3 சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஸோ 19(1)(c) என்னென்னா அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்டு. ஸோ ஒரு யூனியன் வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணலாம், அதோட சேர்த்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து DPSP 43B கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 9B பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 243 ZH2 ZE. இது வந்து ஆக்சுவலாக வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 6 பாயிண்ட் இருக்குது கிரிட்டிசிசம் பொறுத்த வரைக்கும். இது வந்து பாரோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1935 கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அன்இந்தியனாக இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. இது அன்காந்தியாக இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. 4 பாயிண்ட் ஆச்சா. அடுத்து எலஃபண்ட் சைஸில் இருக்குன்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து லாயர் பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லாயர் ஓடுறாங்களாம். ஸோ பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து 6 பாயிண்டில் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க.